கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இறைவன் பார்க்கின்ற பார்வை வேறு, மனிதர்கள் நாங்கள் பார்க்கின்ற பார்வை வேறு. மனிதர்களுடைய பார்வையில நல்லவர்கள், உயர்ந்தவர்கள் என்று கருதுபவர்கள் பல வேளைகள் இறைவனுடைய பார்வையில் அவ்விதமாக உயர்ந்ததாக கருதப்படுவதில்லை. அல்லது மனிதர்களுடைய பார்வையில ஓரங்கட்டப்படுகின்றவர்கள், தாழ்ந்தவர்களாக கருதப்படுகின்றவர்களை இறைவன் உயர்த்துவதும் அவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பதும் நாங்கள் விவிலியத்தில் காணுகிற ஒரு அற்புதமான ஒரு விடயம். மத்தேயு பிரியமான சகோதரர்களை, வரி தண்டுபவர்களுடைய வரி தண்டுகின்றது அவருடைய ஒரு தொழில். யூதர்கள் எல்லோருமே இந்த வரி வசூலிக்கின்றவர்களை வெறுத்தார்கள், வெறுத்து அவர்களை ஒதுக்கினார்கள். ஏனென்று சொன்னால், இவர்கள் வரி வசூலிப்பது யூத அரசுக்காக அல்ல, இஸ்ரேல் அரசுக்காக அல்ல, மாறாக அவர்களை அதிகாரம் செய்கிற இந்த ரோமை பேரரசுக்காக அவர்கள் வரி வசூலித்தார்கள். அது மட்டுமல்ல, விதமாக அவர்கள் வரியை வசூலிக்கும் பொழுது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தங்களுக்கும் சேர்த்து அவர்கள் பணத்தை அறவிட்டுக் கொண்டார்கள். ஆகவே மக்களுடைய கடின உழைப்பை இவர்கள் சுரண்டி அந்த மக்களுடைய இரத்தத்தை குடிக்கின்ற ஒரு அட்டையை போல, அருவருக்கத்தக்க ஒரு பிராணியை போல யூதர்கள் இந்த வரி வசூலிக்கின்றவர்களை கருதி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த வரி வசூலிக்கின்றவர்களோடு யாருமே சேர்ந்து பழக மாட்டார்கள். சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மிகவும் பாவிகளிலேயே மிகவும் பாவிகளாக கருதப்பட்டவர்கள் தான் வரி வசூலிக்கின்றவர்கள். சகோதர சகோதரிகளே, யூதர்களுடைய மிக உன்னதமான இடமாக கருதப்படுகின்ற ஆலயத்துக்குள் இவர்கள் வர முடியாது, செவக்கூடங்களுக்குள்ள செல்ல முடியாது. ஏன், இவர்களுடைய சாட்சியை கூட ஒரு வரி வசூலிக்கின்றவர் என்று சொன்னால் அவருடைய சாட்சியத்தை கூட வழக்கு விசாரணையின் போது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எவ்வளவு தூரம் சென்றிருந்தது என்று சொன்னால், யாராவது வரி வசூலிக்கின்றவர்களை வேண்டிய அளவு அவர்களை யாருமே ஏமாற்ற முடியும் என்று சொல்லி அவர்களை காணும் பொழுது அவர்கள் காரி துப்புவார்கள், கல்லால் எறிவார்கள். சகோதர சகோதரிகளை, இந்த மாதிரியான ஒருவரை ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த 12 சீடர்கள் ஒருவராக தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு லேசான ஒரு இலகுவான ஒரு காரியம் அல்ல. இந்த மாதிரியாக மிகவும் பாவிகளிலே பெரும் பாவியாக மனிதர்களால் கருதப்பட்ட இந்த மத்தேயுவை ஆண்டவர் இயேசு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தன்னுடைய சீடர்கள் ஒருவராக தேர்ந்து கொண்டது பரிசேயருக்கு மட்டுமல்ல, மறைநூல் அறிஞருக்கு மட்டுமல்ல, என் இயேசுவின் மற்றைய சீடர்களுக்கு கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய புதிராக ஒரு குழப்பத்தை உண்டாக்கிய ஒரு விடயமாகவே இருந்தது. எவ்விதமாக ஆண்டவர் இயேசு இந்த பாவிகளில் மிக பெரும் பாவியாக இருக்கிற இந்த மத்தேயுவை தேர்ந்தெடுத்தார் அப்படி என்பது. என்பது சகோதர சகோதரிகளே, இதுல நாங்கள் இன்னும் ஆழமாக இந்த பகுதிக்குள்ள செல்லும் பொழுது நாங்கள் காண்கின்ற இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம், இது இறைவனுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய முறை. இது மத்தேயுவியார் அழைக்கும் பொழுது மத்தேயுவை பார்த்து அவர், நீ போய் உன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு நீ நல்லவனாக மாறிக்கொண்டு என்னை பின்பற்று அப்படி என்று சொல்லி அழைக்கவில்லை. மத்தேயுவை அவர் காண்கிறார். அவர் காண்கின்ற இடம் என்னவென்று சொன்னால், அவர் தொழில் புரிகிற அந்த இடம் சுங்கச்சாவடியிலே மத்தேயு அமர்ந்திருந்து வரி வசூலித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு மத்தேயுவை காண்கிறார். கண்ட அந்த வேளையில் ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து என்னை பின்பற்று என்று சொல்லி அழைக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவம் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடம் இது. மற்ற மதங்களை விட மனித வல்லமையில அல்ல இந்த மாற்றங்கள், மனமாற்றங்கள், வாழ்வின் மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் நடப்பது. மத்தேயுவை அவர் அழைக்கிறார். மத்தேயு அந்த அழைப்பிற்கு அவர் செவிமடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தொடங்குகிறார். இது அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட தொடங்குகிறது. அவை என்பது சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை நாங்கள் இருக்கிற நிலையில இருந்து என்னதான் பலவீனமான நிலைகள்ல நாங்கள் எல்லோரும் பாவிகள்,
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்பதற்கு நாங்கள் யாருமே தகுதியற்றவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தொடங்குகின்ற ஒவ்வொரு வேளையிலும், ஆண்டவர் இயேசுவுக்கு அண்மையில வருகின்ற ஒவ்வொரு வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெருக தொடங்கும். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு அண்மையில வருவது, அவருடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுப்பது. இயேசு ஆண்டவர் எங்களை தேடி வந்து, குறிப்பாக ஓரம் கட்டப்பட்டிருக்கிற மக்களை வீதியோரங்கள்ல ஓரம் கட்டு, வாழ்வின் வீதியோரங்கள் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை ஓட்டத்தில் இருந்து இன்றைக்கு பலர் ஓரங்கள்ல விலகி இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள். மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மனித மட்டத்தினுடைய பார்வையில புறக்கணிக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்களை, என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை தேடி வருகிற ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர், கடவுளுடைய மகனாக வந்தவர். அந்த இறைவனுடைய இரக்கம் எங்களை தேடி வருகிற ஒவ்வொரு தருணங்களும், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளைகளில் உடைய வாழ்க்கையில நாங்கள் சில வேளைகளில் இவ்விதமாக நாங்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். ஓரங்களுக்கு, வாழ்வின் ஓட்டங்கள்ல இருந்து நாங்கள் களைத்து போய் இன்றைக்கு அருகில் அமர்ந்திருக்கலாம். என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படியானவர்களை தேடி வந்த அந்த தெய்வம் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் இறுதியில் நாங்கள் பார்ப்பதை போல விதமான பாவிகளோடு அவர் சேர்ந்து அவர்களோடு அவர் விருந்து உண்கிறார். அவர்களோடு அமர்ந்து அந்த மேசையில் அவர் விருந்து உண்கிறார். அப்படி எனும் பொழுது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் அனைவரோடும் அந்த அன்பு உறவை, இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை அவர் சமமாக பகிர்ந்து கொள்கிறார். அவை ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த காட்சியை கண்ட பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அங்கு இருந்த யூதர்களும் எவ்விதமாக இவர் இறைவனுடைய மகன் என்று சொன்னால் வரி தண்டவர்களோடும் பாவிகளோடும் இவர் எப்படியாக இவர்களோடு சேர்ந்து பழக முடியும், இவர்களோடு சேர்ந்து உணவு உண்ண முடியும் என்று கேட்ட வேளையில ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வார்த்தைகள், நோயற்றவர்களுக்கு அல்ல மருத்துவர் தேவை, நோய் உற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நோய் உற்ற நிலையில நாங்கள் இருக்கிறோம். மன அளவில் இன்றைக்கு நாங்கள் பல்வேறு விதமான அழுத்தங்களை சுமந்தவர்களாக இருக்கிறோம். மனவேதனைகளோடும் பாரங்களோடும் நாங்கள் ஓடி ஓடி களைத்து போனவர்களாக இருக்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய விருந்துக்கு அழைத்திருக்கிறார். அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களோட வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். உங்களுடைய அந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வதை போல, ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவர் எங்கள் வாழ்வை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைப்பார். எங்களை தேடி வந்த அந்த தெய்வத்தினுடைய ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்விலே அமர்ந்து அவரோடு நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி எங்கள் வாழ்வை நாங்கள் உயர்த்தி கொள்வது எங்களுடைய வல்லமையின் பொருட்டு அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு எங்கள் வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.